everyone. இன்னைக்கு 10th Maths Chapter 6 Trigonometry ல exercise 6.3 ல நம்ம third question பார்க்க போறோம். Same இதுவும் height and distance related ஆன question தான் angle of depression பார்க்க போறோம். Then இது 3 or 5 mark question. ஓகேவா? இப்போ question குள்ள போலாம். Question என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, from the top of the tower 60 meter high, the angle of depression of the top and bottom of a vertical lamp post are observed to be 38 degree and 60 degree respectively and find the height of the lamp post அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க ஒரு டவர் இருக்கு, இத டாப் பாட்டம்னு எடுத்துக்கிறேன். இதோட ஹைட் வந்து 60 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இங்க ஒரு ஆப்போசிட்ல ஒரு லேம்ப் போஸ்ட் சிடின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ அவங்க இந்த டாப் ஆஃப் தி டவர்ல இருந்து இந்த லேம்ப் போஸ்டோட டாப்பை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்துட்டு 38 டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. இதே பாட்டம், அதாவது டாப் ஆஃப் தி டவர்ல இருந்து பாட்டம் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்துட்டு 60 டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, ஆனா நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னது ஹைட். அப்போ டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம ஹைட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டயக்ராம் டிரா பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிவன்ல என்ன எழுதலாம் அப்படின்னா, let AB is equal to height of the tower is equal to 60 meter and BD distance between tower and lamp is equal to x meter. Then to find height of the lamp post is equal to CD is equal to h meter அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த x தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் வந்து ட்ரையாங்கிள் ABD இதை எடுத்துக்கிறேன். எனக்கு இங்க வந்துட்டு adjacent இருக்கு, ஆப்போசிட் இருக்கு, ஹைபோட்டன்யூஸ் இல்ல. அப்ப நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா tan 60 யூஸ் பண்ணுவேன். tan 60 degree is equal to opposite by adjacent. இங்க என்னோட ஆப்போசிட் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா AB divided by BD. It is equal to, இதோட வேல்யூ என்ன, 60 divided by x. ஓகேவா? 60 divided by x. இப்ப எனக்கு tan 60 ஓட வேல்யூ தெரியும், என்ன அப்படின்னா √3. அப்ப √3 is equal to 60 by x. இப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், √3x is equal to 60ன்னு கிடைக்கும். x இந்த சைடே நான் வச்சுக்கிறேன், √3 நான் ரைட் கொண்டு போகும்போது எனக்கு x is equal to 60 by √3 மாறும். எனக்கு இங்க √3 ஓட வேல்யூ தெரியும், என்ன அப்படின்னா 60 divided by √3 ஓட வேல்யூ எனக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 1.732. அப்போ நான் இதை டிவைட் பண்ணா எனக்கு x வேல்யூ கிடைச்சிருமா? அப்போ x is equal to 34.64 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட x வேல்யூவை நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா ஹைட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அடுத்த ட்ரையாங்கிள் நான் வந்துட்டு கன்சிடர் பண்ண போறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது 38 டிகிரிக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் இதை ஈன்னு எடுத்துக்கிறேன், AEC இந்த ட்ரையாங்கிளை நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்க வந்துட்டு வேல்யூ எனக்கு தெரியும், பட் எப்படின்னா எனக்கு இது 16 எனக்கு தெரியும், இதோட ஹைட் ஹெச்ன்னு எனக்கு தெரியும். இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா இதுதான் என்னோட ஹைட். ஓகேவா? அப்ப எனக்கு ஆல்ரெடி இது ஆல்ரெடி 60 எனக்கு இருக்கு, இதை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அதனால நான் 60 மைனஸ் ஹெச் தான் என்னோட ஆப்போசிட் வேல்யூ. அப்ப எனக்கு இந்த ஆப்போசிட் இருக்கு, எனக்கு இங்க adjacent ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கண்டுபிடிச்சோம்ல 34.64, இதுதான் இங்கேயும் adjacent. ஸோ adjacent இருக்கு, எனக்கு ஹைபோட்டன்யூஸ் இல்ல. அப்போ நான் இங்க tan 38 டிகிரி யூஸ் பண்ண போறேன். tan 38 degree is equal to opposite by adjacent. It is equal to என்னோட opposite என்ன EC divided by என்னோட adjacent வந்துட்டு AE. என்னோட opposite என்ன அப்படின்னா 60 minus h divided by என்னோட adjacent வந்து 34.64 அப்படின்னு எடுத்துக்கிறேன். எனக்கு இங்க tan 38 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, என்ன அப்படின்னா 0.7813. அதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். 0.7813 is equal to 60 minus h divided by 34.64 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா என்ன ஆகும், 60 minus h is equal to 34.64 into 0.7813 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மாறும். ஏன்னா இங்க டிவைட்ல தான் இருக்கும், இங்க வரும்போது மல்டிப்ளிகேஷன். அப்ப எனக்கு 60 minus h என்னவா கிடைக்கும் அப்படின்னா 27.06 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைக்கும். இங்க நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல h வந்து எனக்கு அந்த பக்கம் போகணும், 27.06 இந்த பக்கம் வரணும். அப்ப h அந்த பக்கம் நான் இன்சைட் வச்சுக்கிறேன். அப்போ 60 இது அந்த பக்கம் போகும்போது மைனஸா மாறும். அப்போ 60 minus 27.06 இதை மைனஸ் பண்ணா எனக்கு h வேல்யூ கிடைச்சிடும்.
அப்போ மைனஸ் பண்ணும்போது h வேல்யூ என்ன அப்படின்னா 32.94. ஓகேவா, 32.94 மீட்டர் அப்படின்னு h வந்துட்டு இங்க கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் இங்க என்ன அப்படின்னா 32.94 மீட்டர் அப்படின்னு நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம ஒரு குயிக் ரீகால் பார்க்கலாமா? இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்க ஒரு உங்க ஒரு டவர் இருக்கு, இங்க ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டவரோட ஹைட் வந்துட்டு 60 மீட்டர். அந்த டவரோட டாப்ல இருந்து லேம்ப் போஸ்டோட டாப்பை பார்த்தா என்னோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 38 டிகிரினும், இதோட பாட்டமை பார்த்தா எனக்கு 60 டிகிரினும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. எனக்கு இங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹைட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் இங்க என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எனக்கு கொடுக்கல, டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டு தான் நான் ஹைட்டை வந்து கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் டிரா பண்ணிக்கோங்க. தென் கிவன்ல let AB is equal to height of the tower is equal to 60 meter and BD is equal to distance between tower and lamp is equal to x meter ன்னு எடுத்துக்கிறேன். To find height of the lamp post is equal to CD is equal to h மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க என்ன வேணும், x தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்றேன், ADB. எனக்கு இங்க adjacent இருக்கு, ஆப்போசிட் இருக்கு, ஹைபோட்டென்யூஸ் இல்ல. அப்ப நான் tan 60 ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப tan 60 degree is equal to opposite by adjacent is equal to opposite வந்து AB divided by BD. இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன், 60 by x. எனக்கு tan 60 டிகிரியோட வேல்யூ தெரியும், என்ன அப்படின்னா √3. அப்ப நான் √3 is equal to 60 by x ன்னு எழுதிக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்றேன், அப்ப √3 x is equal to 60 ன்னு கிடைக்கும். √3 நான் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், x வந்து தனியா இருக்கும் இல்லையா. ஸோ அப்ப 60 by √3 is equal to, இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா √3 ஓட வேல்யூ எனக்கு தெரியும், ஸோ அதை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை டிவைட் பண்ணா எனக்கு x வேல்யூ கிடைச்சிடும். ஸோ டிவைட் பண்ணா எனக்கு வேல்யூ வந்துட்டு 34.64 மீட்டர் அப்படின்னு எனக்கு என்னோட x வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ நான் ஹைட் கண்டுபிடிக்க போறேன். ஹைட் கண்டுபிடிக்க போறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த 38 டிகிரி இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுக்க போறேன், AEC. ஓகேவா, ஏஏசி ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். இங்க எனக்கு வந்துட்டு இங்க வேல்யூ இல்ல. ஆக்சுவலா இது எப்படி அப்படின்னா, எனக்கு இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஹைட்டையும் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஹைட் தெரியும். அப்ப நான் வந்து 60 மைனஸ் ஹெச்னு எடுத்துக்கிறேன். அப்ப இதோட ஆப்போசிட் adjacent வந்து நம்ம கண்டுபிடிச்சது தான் இங்கேயும் adjacent. ஸோ adjacent இருக்கு, ஹைபோட்டென்யூஸ் இல்ல. அப்ப நான் வந்து tan தான் யூஸ் பண்ண போறேன். tan 38 டிகிரி is equal to opposite by adjacent. என்னோட ஆப்போசிட் வந்துட்டு EC divided by AE. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 60 minus h divided by 34.64 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா tan 38 ஓட வேல்யூ எனக்கு கொடுத்துருக்காங்க 0.7813. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 60 minus h is equal to 34.64 into 0.7813. இங்க நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 27.06 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது எனக்கு வந்து பிளஸ் ஹெச்சா வேணும், இது மைனஸ் ஹெச்சா இருக்கு. ஸோ இதை நான் வந்து அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். இந்த 27.06 நான் இந்த சைட் கொண்டு போகும்போது இது வந்துட்டு மைனஸா போகும். அப்ப h is equal to 60 minus 27.06. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட h வேல்யூ கிடைச்சிடும். அப்ப என்னோட h வேல்யூ இங்க என்ன அப்படின்னா 32.94 மீட்டர். ஸோ நான் இந்த x கண்டுபிடிச்சிட்டு என்னோட ஹைட்டையும் நான் இங்க கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஹைட் is equal to height of the lamp post is 32.94 meter. Thank you.